அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசியினருக்கு சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன், சந்திரன் 6 கிரகங்கள் ராசியில் உள்ளன. 3இல் குரு, 4இல் செவ்வாய், 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறார்கள். ஜென்ம ராசியில் சூரியன், சனி, ராகு, 3இல் குரு இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டும். உங்களுக்கு தற்போது ஏற்படும் சிறு உடல் உபாதைகள் காரணமாக எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாத நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் என்பதால் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பது ஆகாது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்புகளை உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. தொழில் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி சுமை காரணமாக அதிக சோர்வு உண்டாகும். மேல் அதிகாரி, உயர் அதிகாரிகளிடம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு ஆசிரியர்களிடம், பெற்றோர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் வரக்கூடிய காலம் இது. 4-7 கூறிய புதனுக்கு கேந்திர தோஷம் உண்டு. அவர் ராசிக்கு 12இல் மறைந்திருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த நன்மை செய்வார் என்று ஒரு பழமொழி உண்டு. அந்த அடிப்படையில் சில நன்மைகளை தாங்கள் எதிர்பார்க்கலாம். ஐடி துறை, எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, கணக்குத்துறை, ஜோதிடத்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு புதிய பாதை பிறக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் பலன் கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் ஆடல், பாடல், நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ராசியில் ராகுவும் 7இல் கேதுவும் ராசிநாதன் 3இல் குரு மறைந்திருப்பதால் அவசரத்தால் சில சங்கடங்களை எதிர்கொள்வீர். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. சகோதர உறவுகள் சற்று சிக்கலானதாகவே இருக்கும். வாகனத்தில் செல்லும் போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கண்கள், நரம்பு, எலும்பு உபாதைகள் வரலாம். ஆக கோயிலுக்கு சென்றால் சூரியனை வழிபடுங்கள், சனி பகவானை வழிபடுங்கள், ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.